திமுக ரொம்ப தெளிவா டேக்கிள் பண்ணிருக்கு. இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ராஜா எல்லா விஷயத்துக்கும் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வாங்க, நீங்க எதா விஷயம் எதா இருந்தாலும் டைரக்டா பேசுவோம் நம்ம. நீங்க எங்களுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாங்க 5,00,000 கோடி உங்களுக்கு குடுத்துட்டோம் பணம். ம். அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த அவர் தெளிவா சொன்னார். மன்மோகன் சிங் பீரியட்ல பட்ஜெட் எவ்வளவு இருந்தது? இந்த முறை மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பட்ஜெட் எவ்வளவு இருக்கு? நிதிநிலை இப்ப எவ்வளவு? எங்கள்ட்ட எவ்வளவு நீங்க டாக்ஸ் நீங்க வாங்குறீங்க? எங்களுடைய டாக்ஸ் எவ்வளவு நீங்க கலெக்ட் ம். பண்ணிக்கிறீங்க? பட் ம். ம். எங்களுக்கு நீங்க எவ்வளவு குடுக்குறீங்கன்னு பேசுவோம் நம்ம வாங்க. ம். பேசுவோம், டேடியா பேசுவோம் நம்ம அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவா அவர் தான் சொல்றாரு. நீங்க நாங்க எதுவுமே செய்யல, 10% தான் நாங்க இது வரைக்கும் எங்க தேர்தல் வாக்குறுதியை பண்ணியிருக்கோம்னு நீங்க சொல்றீங்க. நாங்க 98.5% கொடுத்துட்டோம். இந்த பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் நாங்க இதை இன்னும் முடிவு பண்ணல. இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை தாண்டி வாங்க உட்காந்து ஓப்பன்ல பேசுவோம். டெல்லிக்கே வரோம், நாங்க பேசுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அது திமுகவுடைய ஒரே ஒரு விஷயம், திருப்பி திருப்பி அதே தான். நீங்க வெறுப்புவாத வகுப்புவாத அரசியலை நீங்க பண்றீங்க. அது சரியா இருக்காது. ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சர் இங்க லோக்கல் தலைவர்கள் மாதிரி பேசிட்டு போறது நாகரிகம் இல்லைல்ல.